विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विस्रारण बद्ध दीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்தபாயே. இன்றைய தினம் பஜகோவிந்தம் அப்படிங்கிற கிரந்தத்திலிருந்து ஸ்லோகம் நம்பர் 13, 14 and 15 மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய பதச்சேதம் என்ன, பிரதிபதார்த்தம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன, நாம இன்றைய தினம் தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு முன்னாடி கடைசியா நாம பார்த்த அந்த ஸ்லோகம் என்ன, அதனுடைய பாவார்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அதன் பிறகு இன்றைய தினத்திற்கான ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கறத நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். பாருங்கோ, என்ன ஸ்லோகம்? தினயாமின்யோ சாயம் பிராதா சிசிரவசந்தோ புனராயாதः காலஹ கிரீடதி கச்சத்யாயுஹு ததபி ந முஞ்சத் ஆசாவாயுஹு அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் இல்லையா? அதனுடைய அர்த்தம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, பாருங்கோ, அதாவது இந்த காலத்தின் விளையாட்டு அப்படிங்கறது பிரதானமான தலைப்பா இருந்துருக்கு. காலம் எப்படியெல்லாம் விளையாடுறது, பகலும் இரவும் மாலையும் காலையும், சிசிர ரிது வசந்த ரிதுவும் மறுபடியும் வந்துடுது. அப்படி காலம் மாறி மாறி விளையாடிண்டே இருக்கு, ஆயுள் போயிட்டே இருக்கு. அப்படி இருந்தும் இந்த ஆசையாகிற காற்று விடுவதில்லை அப்படிங்கறதான விஷயத்தை நமக்கு என்ன பண்ணிட்டு இருந்தார், அழகா காண்பிச்சு கொடுத்தார் அந்த ஸ்லோகம் மூலமா இல்லையா? அதை தொடர்ந்து இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம் என்ன, ஸ்லோகம் நம்பர் 13, 14 and 15 சொல்லக்கூடிய இந்த மூன்று ஸ்லோகங்கள், அதனுடைய அர்த்தம் என்ன, ஸ்லோகம் என்ன அப்படிங்கறத நம்ம ஒன்னொன்னா கிரமமா வாசிக்கலாம். ஸ்லோகம் நம்பர் 13 என்ன, அந்த 13வது ஸ்லோகம் அப்படின்னாக்கா பாருங்க. காத்தே காந்தா தனகத சிந்தா வாதுல கிம் தவ நாஸ்தி நியந்தா त्रिजगति संजन संगति रेखा भवति भवार्णव तरणे नौका काते कांता धनगत चिंता वातुल किम तव नास्ति नियंता त्रिजगति सज्जन संगति रेखा भवति भवार्णव तरणे नौका அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இப்போ நமக்கு எது போன ஸ்லோகத்துல ஆபத்தா இருக்குங்கிறத காண்பிச்சு கொடுத்தார் அப்படின்னாக்கா ஆசை. அந்த ஆசையாகிற காற்று நம்மை விடுவதே இல்லை அப்படிங்கிறதாக போன ஸ்லோகத்துல சொன்னார் இல்லையா? அதை தொடர்ந்து அப்பேற்பட்ட ஆசையை நாம் அறவே ஒழிக்க வேண்டும், அந்த ஆசையை நாம அறவே ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். காத்தே காந்தா தனகத சிந்தா வாதுல கிம் தவ நாஸ்தி நியந்தா திரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவார்ணவ தரணே நௌகா. எப்படி பதச்சேதம்? ஏ வாதுல தே காந்தா தனகத சிந்தா இல்லையா? கா தே காந்தா தனகத சிந்தா வாதுல கிம் தவ நாஸ்தி நியந்தா திரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவார்ணவ தரணே நௌகா பதச்சேதா. ஓ பவதி அப்படிங்கிற கிரியாபதம். இந்த ஸ்லோகத்துல எது கிரியாபதம்? பவதி. வேர்பு முதல்ல நாம எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். பவதின்னு என்ன அர்த்தம்? ஆகிறது அப்படின்னு அர்த்தம். எது ஆகிறது அப்படின்னாக்கா நௌகா. நௌகானா படகு, ஓடமாக ஆகிறது.
எதற்காக அந்த ஓடமாக ஆகிறது? எது ஓடமாக இருந்தாக்கா எதற்காக அந்த பிறவி கடலை கடப்பதற்காக. பிறவி கடல் என்னது? பவார்ணவ தரணே. இந்த சமுத்திரம் போன்றது, இந்த சம்சார சாகரம் சொல்லுவா இல்லையா? அப்பேற்பட்ட அந்த சாகரத்தை, சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு நமக்கு ஒரு விஷயம் உபாயத்தை காண்பிக்கிறார். ஓடம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா அந்த ஓடத்துல நாம பிரயாணம் பண்ணணும். அது எது ஓடம் அப்படின்னாக்கா சஜ்ஜன சங்கதி, நல்லோர்களுடைய சேர்க்கை. முதலே பார்த்தா இல்லையா? சத் சங்கத்வே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம் அங்கேயே காண்பிச்சு கொடுத்தார் நமக்கு. அத மறுபடியும் இங்க நினைவூட்டுறார். உபாயம் வேணும் இல்லையா? இத பண்ணக்கூடாதுன்னா எதை பண்ணணும், அந்த உபாயத்தை சொல்லணும் இல்லையா? இங்க என்ன காண்பிச்சு கொடுக்கிறார்? பவார்ணவ தரணே, இந்த பிறவி கடலை கடப்பதற்கு நௌகா. நௌகானா படகு, சின்ன போட். இது ஆகிறதுனாக்கா சஜ்ஜன சங்கதிகி, நல்லோர்களுடைய சேர்க்கை இல்லையா? நல்லோர்களுடைய சேர்க்கை. அதனால ஏ பாத்தூல நம்மளை கூப்பிடுற, நம்மள சொல்ற யார அப்படின்னாக்கா ஏ பாத்தூல்னா யாரு? மனதால மயக்கம் கொண்டவனே இல்லையா? மனமயக்கம் சொல்லுவா இல்லையா? அந்த மனமயக்கம் கொண்டவனே நம்ம எல்லாரையும் சொல்ற. ஏ பாத்தூல உனக்கு காந்தா. காந்தான்ற பதத்துக்கு ஏற்கனவே அர்த்தம் பார்த்தோம், மனைவின்னு அர்த்தம். காந்தான்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? மனைவி. காந்தா கா எவள்? தனகத சிந்தா. அதே போல பணத்தின் மீதுள்ள ஆசை அப்படிங்கிறது எத்தகையது? தவன உன்னுடைய நியந்தா. தவன உன்னை நியந்தான யாரு? கட்டுப்படுத்துவன் இல்லையா? நாஸ்திகின் இல்லையா? இப்போதே உணர்ந்து கொள்ளு அப்படிங்கிற. உன்னை கட்டுப்படுத்துவா யாருமே இல்லையா? எங்கனாக்கா திருஜகதி, மூன்று உலகிலும் உன்னை கட்டுப்படுத்தக்கூடியவர் யாருமே இல்லையா கேட்கிற. ஏன்னாக்கா நம்ம எப்படி மயக்கம் கொண்டிருக்கோம் அப்படின்னாக்கா மனைவி, பணம், பந்துக்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம நிறைய ஆசை வச்சுட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட அந்த ஆசையை உடைய உன்னை மூன்று உலகத்திலுமே கட்டுப்படுத்துவோர் யாராவது இருக்கானா அப்படின்னாக்கா கிடையாது, இல்லை. அதை நீ இப்போதே உணர்ந்து கொள் அப்படிங்கிற. உணர்ந்துண்டு என்ன பண்ண சொல்ற? சஜ்ஜன சங்கதிகி, நல்லோர்களுடைய சேர்க்கை. ஏகனா அது ஒன்றுதான். என்ன பண்ணோம்? பவார்ணவ தரணே, நாம பிறவிக்கடலை கடப்பதற்கு எப்படி இருக்கும் அது அப்படின்னாக்கா ஒரு உபாயமா இருக்கும். உபாயம் என்னது? சமுத்திரத்தை கடக்கணும்னா நமக்கு ஒரு போட் வேண்டாமா? சின்னதா ஒரு நௌகா, ஒரு படகு வேண்டாமா? ஒரு ஓடம் வேண்டாமா? அந்த நௌகான ஓடம், படகு அந்த மாதிரி ஆகிறது. எது? சஜ்ஜன சங்கதிகி. நீ மனமயக்கம் கொண்டவனே, உனக்கு மனைவி என்பவள் யார்? பணம் 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 சொல்லி எப்பொழுதுமே அதையே நினைச்சுட்டு இருக்கியே, அந்த பணத்தாசை எத்தகையது இல்லையா? அதெல்லாம் இப்போதே உணர்ந்து கொள் அப்படிங்கிற. நல்லோர் சகவாசம் அப்படிங்கிற ஒன்றுதான் உலகிலுமே உன்னை இந்த பிறவி கடல்ல இருந்து கரையேற்றும் ஓடம் அப்படிங்கிறத நீ உணர்ந்து கொள் அப்படிங்கிற இந்த ஒரு 4 பாதம், இந்த 4 பாதங்கள்ல சத்தியான தாற்பயத்தை காண்பிச்சு கொடுத்துற. காதே காந்தா, தனகத சிந்தா, வாத்துல வாத்துல கிம் தவ நாஸ்தி நியந்தா. இதுல இருந்து உன்னை விடுவிப்பவன் யார் இல்லையா? இதுல காந்தானா மனைவி, தனகத சிந்தானா பணம் 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 சம்பாரிச்சு அந்த விஷயம். இதுல இருந்து வாத்துல வாத்துல நம்ம கூப்பிடுற. இப்படிப்பட்டவன் நம்ம வாத்துலனா மனமயக்கம் கொண்டவனே இல்லையா? திரிஜகதி, இந்த 3 லோகங்கள்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பவார்ணவ தரணே. எது அப்படின்னாக்கா அதை கடந்து செல்வதற்கு ஒரு உபாயம்னாக்கா நௌகான ஒரு படகு, ஓடம். எது இருக்கின்றது? சஜ்ஜன சங்கதி ரேகா. சஜ்ஜனங்களுடைய நல்லோருடைய சேர்க்கை ஒன்றுதான் பவார்ணவ தரணே நௌகா பவதி அப்படிங்கிறத ஸ்பஷ்டமா இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். இப்படியாக இந்த 13வது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு.
இது தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 14. 14வது ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா பாருங்க. என்ன ஸ்லோகம்? ஜட்டிலே முண்டி லுஜ்ஜித கேசா. சில இடத்துல ஜட்டிலகான்னு இருக்கும், சில இடத்துல ஜட்டிலின்னு இருக்கு. அது அது சில புஸ்தகத்துல வேறுபடும். ஜட்டிலோ முண்டி லுஞ்சித கேசா காஷாயாம்பர பகுகிருத வேஷா பஷ்யன்னபி ச ந பஷ்யதி மூடோ ஷுதர நிமித்தம் பகுகிருத வேஷா. ஜட்டிலோ முண்டி லுஞ்சித கேசா காஷாயாம்பர பகுகிருத வேஷா பஷ்யன்னபி ச ந பஷ்யதி மூடோ ஷுதர நிமித்தம் பகுகிருத வேஷா. அப்படிங்கிறது எத்தனாவது ஸ்லோகம்? 14வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, ஜட்டிலஹா முண்டி லுஞ்சித கேஷா காஷாயாம்பர பகுகிருத வேஷா மூடஹ பஷ்யன்னபி ந பஷ்யதி உதர நிமித்தம் பகுகிருத வேஷா. இது பதச்சேதம். என்ன அர்த்தம்? ஜட்டிலகான என்ன அர்த்தம்? சடை தரித்தவன். ஜட்டிலா ஜடை, சடாமுடி இல்லையா, ஜடை முடியை தரித்தவன். முண்டி மொட்டை அடிச்சுட்டு இருக்கவன். ஜட்டிலனா தலை ஃபுல்லா முடி வச்சுட்டு இருக்கவாளுக்கு ஜட்டிலகான்னு பேரு. முண்டினா மொட்டை அடிச்சிடுறவாளுக்கு முண்டின்னு பேரு. லுஞ்சித கேஷா இல்லையா, அந்த முடிய கத்தரிச்சுட்டு இருப்பா இல்லையா, கிராப் வெட்டின்னு இருக்கா பாருங்க, அவளுக்கு லுஞ்சித கேஷகான்னு பேரு. அதே மாதிரி காஷாயாம்பர, காஷாய துணிதால் பெரிதாக வேஷம், பகுகிருத வேஷா அப்படி போட்டவனுமான மூடகா மூடன், பஷ்யன்னபி பார்த்து கொண்டிருந்தாலும் ந பஷ்யதி பார்ப்பதில்லை. ஏன்? உதர நிமித்தம் அப்படின்னா வயிற்றின் காரணமாக, பகுகிருத வேஷா அதிகமாக செய்யப்பட்ட வேஷத்தை உடையவன். ஒருவன் சட தரிச்சுன்ற ரிஷி போல வேஷம் போடுறான், ஒருவன் மொட்டை அடிச்சுட்டு இருக்கான், மற்றொருவன் தலைமையில பிடுங்கி எறியான் இல்லையா, இன்னொருவன் காஷாயத்தை அலங்காரமாக உடுத்தி எல்லாரையும் மயக்க செய்யறான். இந்த மூடர்கள் எல்லாம் என்ன பண்றானாக்கா, கண்ணிருந்தும் உலகம் பொய் அப்படிங்கிறத காண்பதில்லை அப்படிங்கிற. இவர்கள் என்ன பண்ற அப்படின்னாக்கா, பல வகையான வேஷம் போட்டும் கூட போடுவதும் கூட என்ன ஆகுது, எதுக்காக அப்படின்னாக்கா இந்த வயிற்றுக்காகத்தானே இல்லையா. பசின்ற ஒண்ணு இருக்கு, அந்த பசி அப்படின்னா தேவை இல்லையா, அந்த தேவைக்காக தான் இவ்வளவு வேஷம் போடுறான். எல்லாம் எதுக்காக? இந்த வயிற்றுக்காகத்தான். இப்பேற்பட்ட வேஷங்கள் எல்லாமே இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வேஷம் போட்டு இருக்கா இல்லையா, ஒரே மாதிரியா இருக்கா இல்ல. அப்படி அவ எல்லாம் பண்றது எதுக்காக அப்படின்னாக்கா, எல்லாம் இந்த வயிற்றுக்காகத்தான் அப்படிங்கிறத பிரதானமா சொல்லிடுற. ஜட்டிலோ முண்டி லுஞ்சித கேஷா காஷாயாம்பர பகுகிருத வேஷா. எவ்வளவு வேஷம் போடுறா. பஷ்யன்னபி ச ந பஷ்யதி மூடஹ உதர நிமித்தம். உதரன வயிறு, உதரம்னு எனது வயிறு, அந்த நிமித்தம் அதன் காரணமாக தான் என்ன பண்றா, பகுகிருத வேஷா. எவ்வளவு வேஷம் போட முடியுமோ அவ்வளவு வேஷங்களை போடுறாளே. எதுக்காக அப்படின்னாக்கா, எல்லாமே இவர்கள் பல வகையான வேஷம் போடுவதும் கூட எதுக்காக, இந்த வயிற்றுக்காகத்தான் அப்படிங்கிறதாக இங்க சொல்ற. ஜட்டிலோ முண்டி லுஞ்சித கேஷா காஷாயாம்பர பகுகிருத வேஷா பஷ்யன்னபி ச ந பஷ்யதி மூடோ உதர நிமித்தம் பகுகிருத வேஷா அப்படிங்கிறதாக இந்த எத்தனாவது ஸ்லோகம்? 14வது ஸ்லோகம். ஜடை தரித்தும் மொட்டை போட்டும் கேசத்தை பிடுங்கி களைந்தும் காவி துணியை உடுத்தியும் இவ்வாறு பல படியாகவே என்ன பண்ற, வேஷமிட்டுக் கொண்டு தெரிந்தும் தெரியாத மூடனாய். அதான் முக்கியம். ரெண்டு விஷயம் இருக்கு, தெரிகிற மாதிரி இருக்கு, தெரியாத மாதிரி இருக்கு. ரெண்டும் கட்டா நல்ல. தெரிந்தும் தெரியாத மூடனாய் வயிற்றுக்காக என்ன பண்றா, பல மாற்றம் கொள்கிறானே. யாரு? எல்லாரும் நம்மளதான் சொல்ற அப்படிங்கிறதா என்ன சொல்ற. எல்லாம் எதுக்காக சுவாமி? எல்லாம் இந்த வயிற்றுக்காக தான். ஜட்டிலோ முண்டி லுஞ்சித கேஷா காஷாயாம்பர பகுகிருத வேஷா பஷ்யன்ன பஷ்யதி மூடோ பஷ்யன்னபி ச ந பஷ்யதி மூடோ உதர நிமித்தம் பகுகிருத வேஷா. ஹீன எதுக்காக அப்படின்னாக்கா, எல்லாம் இந்த உதர நிமித்தம் தான், அதற்காக செய்யப்பட்டதான் அந்த பகுகிருத வேஷா
அனைத்து விதமான மாற்றம் கொள்கிறானே, இது எல்லாம் எதுக்காக? வயிற்றுக்காகத்தான். எல்லாம் வயிற்றுக்காகத்தான் அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த, வேற எதுக்காகவும் இல்லை. அதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் சாதிச்சிட முடியுமான ஒண்ணும் கிடையாது அப்படிங்கறத இங்க நமக்கு இந்த 14வது ஸ்லோகம் மூலமா காண்பிச்சு கொடுக்கிறார். அதை தொடர்ந்து ஸ்லோகம் நம்பர் 15 என்ன ஸ்லோகம்? அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசனவிஹீனம் ஜாதம் துண்டம் விருத்தோ யாதி கிரஹீத்வா தண்டம் ததபின முஞ்சதி ஆஷாபிண்டம். அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசனவிஹீனம் ஜாதம் துண்டம் விருத்தோ யாதி கிரஹீத்வா தண்டம் ததபின முஞ்சதி ஆஷாபிண்டம் அப்படிங்கிறது இந்த மறுபடியும் அந்த ஆசைக்கே வந்துடுற. எங்க போய் அந்த ஆசையில தான் கொண்டு வந்து நிறுத்துற. இந்த ஆசை அப்படிங்கிறது நம்மள விடுறதே இல்லையா. அந்த ஆசை அப்படிங்கிறது விடாதனாலதான் இவ்வளவு நடக்கிறது அப்படிங்கிற இவருடைய பதச்சேதம் என்ன? அங்கம் இல்லையா, கலிதம் பலிதம் முண்டம் தசனவிஹீனம் துண்டம் ஜாதம் விருத்தஹ யாதி கிரஹீத்வா தண்டம் தத் அபி ந முஞ்சதி ஆஷாபிண்டம். முஞ்சதி ந முஞ்சதி அதான் கிரியாபதம். விடுவதில்லை. எது விடுவதில்லை அப்படின்னாக்கா ஆஷாபிண்டம், பல வகையான ஆசைகளும் ந முஞ்சதி விடுவதில்லை இல்லையா. அங்கம்னா என்ன அர்த்தம்னா உடல். அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா தளரக்கூடும் இல்லையா. உடல் அப்படிங்கிறது ஒரே மாதிரியாக இருந்துட்டு இருக்கு. விவஸ்தை சொல்லும் போது சொன்னார் இல்லையா, பாலகா யுவா விருத்தான்னு சொல்லும் பொழுது பாலகா அப்படின்ற நிலையில இருக்கும்போது ஒரு விதமான உடல் அங்கம் இருக்கும். யுவாவா இருந்துட்டு இருக்கும்போது ஒரு விதமான அங்க அமைப்பு இருக்கும். விருத்தகா அப்படின்னும் போது அது ஒரு விதமான அங்க. அப்போ அங்கத்துல என்ன ஏற்பட்டுட்டே இருக்கு? மாற்றமானது ஏற்பட்டுட்டே இருக்கு இல்லையா. என்ன ஆறுது அப்போ அப்படின்னாக்கா உடல் கலிதம் தளர்ந்து விட்டது. அதே மாதிரி பலிதம், ஏன்னா பலிதம் எடுத்தனாக்கா தலைமுடி இருக்கு இல்லையா, அது நரைத்து போச்சு. பலிதம்னா தலைமுடி நரைச்சி போறது. ஆரம்பத்துல கருன்னு இருக்கு கேசம். அதுக்கப்புறமா என்ன பண்றா, டை அடிச்சிருக்கா. அது இயற்கையா இருக்கக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணிடுறா, டை அப்படிங்கிற மாதிரி தலைக்கு வந்து இது பூசிக்கிறா இல்லையா, ஒப்பனைன்னு சொல்லுவா இல்லையா. அது மேக்கப் மாதிரி போட்டுட்டு மறுபடியும் அதை பிளாக்கா மாத்துறா. இவ்வளவு கால பரியந்தம் மாத்த முடியும் இல்லையா, தலையில முடி இருக்க வரைக்கும் மாத்த முடியும். அதுக்கு இப்ப ஒரு உபாயம் கொண்டு வந்துட்டா. தலையில முடி கொட்டி போச்சுன்னா முடி மாதிரி வச்சுக்கிறது, விக்குன்ற மாதிரி கொண்டு வர. இருந்தாலுமே அது என்ன பண்ணக்கூடாது இருக்கும்னாக்கா பலிதம் நரைத்து விட்டது. முண்டம் இந்த தலை இருக்கே அது அப்படியேவா இருக்கும் அப்படின்னாக்கா அதுல இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போயிடும். எப்படி ஆயிடும்? அப்ப மொட்டை ஆயிடும் தானா. அப்படி தசவிஹீனம் என்னன்னாக்கா தசனவிஹீனம். தசனாக்கா பற்கள் எப்படி ஏதாவது பாருங்க, குழந்தை பருவத்துல மறுபடியும் குழந்தை பருவத்துக்கே போறா. இது எல்லாமே குழந்தையா இருக்கும் போது பல்லே இருக்காது. விருத்தாவான ஆட்டோமேட்டிக்கா பல்லெல்லாம் போயிடுறது. குழந்தையா பிறக்கும் போது தலையில முழுக்க முழுக்கன்னு தான் இருக்கும் சில குழந்தைகளுக்கு. அதே மாதிரி முடி இல்லாம போயிடுறது இல்ல, இப்படிலாம் இருக்கும். இந்த மாதிரி எதுவுமே நிரந்தரமா இருக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்க. உடல்ல அங்கமானது தளர்ந்து போயிடுறது. பலிதம்னாக்கா முடியானது நரைச்சி போயிடுறது. முண்டம் இப்படியே தலையானது மொட்டையாடுறது. தசனவிஹீனம் பற்கள்லாம் காணாம போயிடுறது. துண்டம் அப்படி என்ன ஆகுதுனாக்கா வாயாகவும் ஆகிவிட்டது. ஜாதம் இப்படி இருக்கக்கூடிய அத்தகைய கிழவன் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்றான், தடியை பிடிச்சுக்கிறான். வயசான காலத்துல நடக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் போது என்ன பண்றா, அதாவது 3 பாதமானது வந்துடும். 2 பாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய கால், 3வது பாதம்னா தடி பிடிச்சுன்னு நடப்பான் இல்லையா. அப்படி தடியை பிடிச்சுட்டு செல்கிறான். யாதி ததபி அப்படி இருந்தும் ஆசாபிண்டம் இருக்கு இல்லையா, இந்த பல வகையான ஆசைகளும் அது ந முஞ்சதி அது மாத்திரம் விடுறது இல்லை. இவ்வளவோ மாற்றம் ஏற்படுறது இல்லையா. மாற்றம் அப்படிங்கிறது அது ஏற்பட்டுட்டே இருக்கு. உடல்ல மாற்றம் ஏற்படுறது, தலையில முடியில மாற்றம் ஏற்படுறது இல்லையா. கற்கள்லாம் வாயில கொட்டி போடுறது, கிழவனா ஆயிடுறோம், தடியை பிடிச்சுன்னு நடக்கிறோம். ஆனா தடியை பிடிச்சுன்னு சொல்லக்கூடிய அவனுக்கு இல்லையா, அப்படி இருந்தும் கதபி அப்படி இருந்தும் அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா
ஆசா பிண்டம், இந்த பல வகையான ஆசைகளும் அவனை விடுவதில்லைப்பா, இல்லையா? கிழத்தனத்தால் ஒருவனுடைய உடலானது என்ன ஆறுது? தளர்றது, தலை நரைச்சு போறது, சிலருக்கு மொட்டையாயிடுறது, வாயில பல்லு எல்லாம் உதிர்ந்துறது, இயலாமை அப்படிங்கிறது தோன்றது. அந்த நிலையில தடியை பிடிச்சு கொண்டு நடக்கிறான். அப்ப கூட இந்த பல வகைப்பட்ட ஆசைகள் இருக்கு இல்லையா, அவனை விட்ட பாடு இல்லைப்பா அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப எளிமையா சுலபமா யதார்த்தமா சொல்றாரு. ஆசை விடுவதில்லையே அப்படிங்கறது நமக்கு இங்க காண்பிச்சு கொடுக்கிறார். அங்கே கலிதம் பலிதம் உண்டம் தசன விஹீனம் ஜாத்தம் துண்டம் விருத்தோ யாதி கிரகீத்வா தண்டம் ததபின முஞ்சதி ஆசா பிண்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. இது 15வது ஸ்லோகம். உடல் தளர்ந்து தலை நரைத்து வாயில பல்லா விழுந்து போய் கிழவனாக நம்ம கையில கம்பு பிடிச்சிட்டு தான் தள்ளாடி நடக்கிறோம். இருந்தாலும் ஆசை பிடி, அந்த கம்பை பிடித்து நடக்கிற நாம தள்ளாடி நடக்கிறான். கம்பை பிடிச்சிட்டாலும் தள்ளாடுறான். ஆனா ஆசை பிடி அப்படிங்கிறது அவனை விடவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசன விஹீனம் ஜாத்தம் துண்டம் விருத்தோ யாதி கிரகீத்வா தண்டம் ததபின முஞ்சதி ஆஷா பிண்டம் அப்படிங்கிறது 15வது ஸ்லோகம். அது வசதியான இன்னைக்கு புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை, விசேஷமான பிரதோஷ நாள், வேற வசத்தியான நாள். பேர்பட்ட நாள்ல நம்ம இந்த ஆதிசங்கருடைய கிருதியாக எப்போ எழுதினார் அவர்? சுமார் அதுக்கு ஆண்டுகளே கிடையாது, சுமார் சொல்றா 2500 வருடங்களுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படி அவரால் சத்தியா எழுதப்பட்ட இந்த பஜகோவிந்தம் அப்படிங்கிற டெக்ஸ்ட்ல நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகங்களை இன்றைய தினம் வாசிச்சுட்டு இருக்கோம். அப்படின்னாக்கா அந்த ஆதிசங்கருடைய பரிபூர்ண கடாட்சம் அது நமக்கு முழுமையா இருக்கு. அது இல்லை அப்படின்னாக்கா அவருடைய கிரந்தத்தை நாம இங்க வாசிச்சுட்டு இருக்கவே மாட்டோம், இல்லையா? பாருங்க, இன்றைய தினம் 13, 14, 15 சொல்லக்கூடிய 3 ஸ்லோகம் பார்த்தோம். என்னென்ன ஸ்லோகம்? காதே காந்தா தனகத சிந்தா வாதுல கிம்தவ நாஸ்தி நியந்தா திரிஜகதி சஜ்ஜன சங்கதிரேகா பவதி பவார்ணவ தரணே நௌகா. 3 உலகிலும் அந்த சம்சார சாகரத்தை நாம கடக்கிறதுக்கு சத்சங்கம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஏகா பவதி, இல்லையா? அதுதான் பவார்ணவ தரணே நௌகா பவதி அப்படிங்கிறதாக இந்த 13வது ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்குற. சத்சங்கம் வேணும். சத்சங்கத்துல நிறைய சத் விஷயத்தை பத்தியே நம்ம எங்கெங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் நம்மள அனுபவிச்சுக்கணும் அப்படிங்கறத பிரதானமா சொல்றேன். அதை தொடர்ந்து ஜட்டிலோ முண்டி லுஞ்சித கேசா காஷாயாம்பர பகுகிருத வேஷா பஷ்யன்னபிச்ச ந பஷ்யதி மூடா உதர நிமித்தம் பகுகிருத வேஷா. இந்த வயிற்று பிழைப்புக்கு தான் எல்லாமே, இந்த ஒரு வயிற்றுக்காகத்தான் நம்ம இவ்வளவு விஷயத்தையும் பண்றோம். பகுகிருத வேஷா, இவ்வளவு வேஷங்களை நாம தரிக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறது. எல்லாமே அந்த வயிற்றுக்காக மாத்திரம்தானே தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நாம சிந்தனை பண்ணணும், அந்த விஷயங்களை நம்மள பிரவர்த்திச்சுக்கணும் அப்படிங்கிறதாக அர்த்தம். அடுத்து 15வது அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசன விஹீனம் ஜாத்தம் துண்டம் விருத்தோ யாதி கிரகீத்வா தண்டம் ததபின முஞ்சதி ஆசா பிண்டம். ஆசைதான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த ஆசை விடுறதே இல்லை, இல்ல எவ்வளவோ மாற்றங்கள் வருது இல்லையா? அங்கத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படுறது. ஆனா அப்படி இருந்தும் வயதான பொழுதிலும் கிழவனான வகையிலும் இந்த கம்பு பிடித்து தானே நம்ம தள்ளாடி நடக்கிறான். இருந்தாலும் இந்த ஆசை பிடி அப்படிங்கிறது அவனை விடவில்லையே அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். இப்படியாக இன்றைய நாம பஜகோவிந்தத்தினுடைய 3 ஸ்லோகங்களை தெரிஞ்சிட்டோம். இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை வர வியாழக்கிழமை அன்னைக்கு 8:30, வியாழக்கிழமை 8:30 to 9 o'clock பார்க்கலாம். சனிக்கிழமை 8 to 8:30 அப்படிங்கிறத உங்ககிட்ட தெரியப்படுத்திக்கிறேன். தாசன், தன்யவாதாக.